காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். அது என்ன காட்டுக்குள்ளே ஒரு பாட்டு போட்டி அப்படின்னா, காடே வந்து அமைதியாக இருக்குது, எந்த சவுண்டுமே இல்லை. காட்டுக்குள்ளே ஏதோ விலங்கு இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துடுச்சு. காட்டுக்குள்ளே வந்து எந்த விலங்குமே இல்லாத மாதிரி இருக்கு. அப்போ வந்து என்னன்னா, ஒரு சேவல் வந்து காட்டுக்குள்ளே போகுது. பார்த்தா சுற்றி முற்றி எல்லா இடத்துலையும் பார்க்குது. பார்த்தா எந்த விலங்குமே இல்லை. அப்படியே மெதுவாக என்ன செய்யுதுன்னா, குக் கொக் குக் கொக் அப்படியே சொல்லி போகுது. போய் நல்லா போய் ஒரு நல்லா செடியில் இருக்கும்ல, அந்த செடிக்கிட்ட போய் அப்படி மறைவாக போய் கொக் 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 அப்படின்றது பாடிக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு எங்கேயோ வந்து சிரிக்கிற சவுண்ட் கேட்குது. என்னடா யார் சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துக்கிட்டே வந்து லேசாக கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு, யாரது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சேவல், நான் தான் மேலே பாரு அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்டிருக்கு. மேலே பார்த்தா குரங்கு வந்து மரத்தில் உட்காந்துட்டு, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. உடனே வந்து சேவல் வந்து அவரே வெட்கப்பட்டுக்கிட்டே சொல்லியிருக்கு, இல்லை நாளைக்கு வந்து காட்டுக்குள்ளே வந்து பாட்டு போட்டி நடக்குதுல்ல, அதில் நானும் கலந்துக்கலான்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் என்னென்னா ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சோம். ஓ அப்படியா, விஷயம் அப்படி போதோ, சரி நல்லா தான் பாடுறேன், பாடு, அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சரி அப்படியே வந்து சேவலுக்கு வேற அப்படியே கொஞ்சம் பெருமையாக போயிடுச்சு. சரி நாளைக்கு போய் நல்லா போய் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி மறுநாள் ஆயிடுச்சு, பாட்டு போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லா விலங்கும் வந்துட்டாங்க. வந்து அப்படியே ஊரே அந்த காட்டுக்குள்ளே இருக்க எல்லா விலங்குகளும் ஒரு இடத்துல வந்து இருக்காங்க. யாரெல்லாம் பாட போகிறாங்க அப்படின்னா, மைனா மைனர் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பாட போகிறாங்க. அடுத்து வந்து யார் பாடுவாங்க, கிளியரசன். அடுத்து வந்து சேவல்குமார் வந்து பாட போகிறாங்க. அடுத்து வந்து கழுகு கந்தன் பாட போகிறாங்க. அப்புறம் கொக்கு கோமதி. அப்புறம் வந்து யாருன்னா குயில் குமாரி. அடுத்து வந்து காக்கா கமலா. இவங்கெல்லாம் வந்து பாட போகிறாங்க. வந்து யார் ஆங்கரிங் பண்ண போகிறாங்கன்னா, குருவி குஜாலா இவங்க தான் வந்து ஆங்கரிங் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து போட்டிக்கான விதிமுறைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வந்து பாடுறவங்க வந்து அதிக நேரம் வந்து பாடணும், எல்லாத்தையும் வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்கணும், எல்லாரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும். அதுதான் வந்து பாட்டோட விதிமுறைகள், இந்த போட்டிக்கான விதிமுறைகள்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ வந்து பாட்டு போட்டினா நடுவர் கண்டிப்பாக இருக்கணும் தானே. யார் நடுவர் அப்படின்னா, நம்ம மயிலக்கா தான் நடுவர். அப்படியே மயிலக்காவை வந்து குருவி குஜாலா வந்து அப்படியே மைக்கில் சொன்னோடனே அப்படியே மயிலக்கா என்னோட தொகையை அப்படியே பெரிய தொகையை விரிச்சுக்கிட்டே வந்து ஒய்யாரமாக போய் உக்காந்துட்டாங்க. பாட்டு போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு வந்து யார் வராங்க அப்படின்னா, மைனா மைனர் அவங்க தான் வந்து வராங்க. வந்து மைக் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டேஜுக்கு கீழே இருக்கவங்க எல்லோரும் பாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நல்லா ஆவலாக இருக்காங்க. வந்து மைனா மைனர் வந்து பிப்பி பிப்பி அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டே இருக்காங்க. பாடிக்கிட்டே இருக்கோம், 5 நிமிஷம் பாடியிருப்பாங்க. பாடினோடனே தொண்டை கட்டி போச்சு, அவ்வளோதான். அப்படின்னு சரி நல்லா பாடுனேன் அப்படியே மயிலக்கா சொல்கிறாங்க, நல்லா பாடுனேன் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே போய் உட்காந்துட்டாங்க. அடுத்து வந்து யார் வராங்கன்னா, கிளியரசன் வந்தோடனே இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் அப்படி கிளி வந்து நல்லா பாடுன்னு சொல்லி அது தெரியும்ல. வந்த உடனே அப்படியே எல்லோரும் விசில் அடிக்கிறாங்க, அப்படியே எல்லோரும் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. நல்லா வந்தோடனே கிளி கீ 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 கீன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் தலையை ஆட்டி 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 பாடிச்சான். பாடிட்டு 10 நிமிஷம் பாடினோடனே எல்லோரும் கீழே இருக்கவங்களாம் நல்லா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து யார் வராங்க அப்படின்னு சொன்னால், சேவல்குமார் வராங்க. வந்து எல்லோரும் வந்துவிட்டோன்னே கொக் 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 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கிட்டு ஒரு சைடு என்ன சொன்னால், அந்த கரடியெல்லாம் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. கொக்கோ கொக்கோ கொக்கோன்னு சொல்லவோ தூங்கிட்டு இருந்த கரடிகள்லாம் எந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரடிகள்லாம் சொன்னாங்க, உடனே இந்த தூங்குறவங்களை எழுப்புறதா ஒரு வேலையா, பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இந்த சேவல்குமாருக்கு வெக்கம் வந்துருச்சு. வெக்கத்தில் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே போய் கீழே போய் உட்காந்துருக்காங்க. அடுத்து வந்து யார் வராங்கன்னா, கழுகு கந்தன் வராங்க. வந்த உடனே கூ 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 அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பாட்டு பாடியிருக்காங்க. கழுகு கந்தன் பாடினதில் மான்குட்டியெல்லாம் பயந்தே போயிருச்சு. பயந்து ஒரு சில மான்குட்டி ஓடியே போயிடுச்சு. ஒரு சில மான்குட்டியை பயந்து அழுகவே ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து யானை பேர் என்ன தெரியுமா, முத்து பார்த்து சிரிச்சு வாயே வலிச்சிருச்சான். யாருக்கு, யானைக்கு. இப்படியே பாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து வந்து யார் வராங்க அப்படின்னா, கொக்கு கோமதி இவங்க வந்து பாட வராங்க. வந்து கர் 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 கர்ன்னு சொல்லி பாடியிருக்காங்க. பாடி ஒரு 2 வார்த்தை தான் பாடியிருப்பாங்க. அப்படியே பேசாமல் நின்றுருக்காங்க. உடனே கீழே என்னாச்சு பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அவ்வளோதான் என் பாட்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ அவ்வளோதானவா அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அப்படியே அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க. அடுத்து வந்து யாருன்னா குயில் குமாரி. குயில் சும்மாவே சூப்பராக பாடுவாங்க. இப்போ வந்து குயில் வந்துட்டாங்க. குயில் வந்தோடனே எல்லாம் ஒரு சிலர்லாம் தூங்கிட்டு இருந்தவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடி போன மான் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த உடனே அப்படியே குயில் குக்கு குக்கு குக்குன்னு சொல்லி பாடியிருக்காங்க. அப்படியே உள்ள அங்கே பாட்டு போட்டிக்கு பார்க்க வந்திருந்தாங்கல்ல எல்லாரும் ஏஞ்சி நின்று டான்ஸ் ஆடுறாங்க. நல்லா ஆடி பாடி நல்லா கைதட்டி கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எப்படின்னா ஒரு 10-15 நிமிஷம் பாடிட்டாங்க. அதுக்கப்புறம்னா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு யார் பாட வராங்க அப்படின்னு சொன்னால் கடைசியாக வந்து இவங்க தான் வராங்க. யார் வராங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ யார் வந்திருக்காங்கன்னா காக்கா கமலா. காக்கா வந்து நல்லா பாட மாட்டாங்க. நம்மளே காக்காச்சு காக்கா கத்துது அப்படின்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி தான் எல்லாரும் வந்து பெருசாக பாட வந்துட்ட இவளெல்லாம் அந்த பாட்டு போட்டிக்கு வர சொல்லி யார் சொன்னா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாம் வந்து பாட வேணாம் கிளம்புவோம், பாட்டு தான் எங்களுக்கு நல்லாவே தெரியுமே, நீ என்ன பாட வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் காக்கா கமலா வந்து இதெல்லாம் வந்து கண்டுக்கிறவே இல்லை. அப்படியே வந்திருக்காங்க. வந்து அப்படியே பாடுறதுக்காக நின்றுருக்காங்க. எல்லாரும் வந்து நீலாம் ஏன் பாடுற அப்படிலாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நம்ம மயிலக்கா வந்து எல்லாரும் அமைதியாக இருங்க, இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அமைதியாக உட்கார வச்சுருக்காங்க. காக்கா வந்து கான்னு சொல்லி சரி மெதுவாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேசிகிட்டு இருந்தாங்களா அவங்க எல்லாரும் அப்படியே அமைதியாயிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அந்த காக்கா வந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்ருதின்லாம் சொல்லுவாங்கல்ல பாட்டில், அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ருதியாக மாற்றி மாற்றி கா 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 கான்னு சொல்லி ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பாட ஆரம்பிச்சிருக்காங்களா நம்ம காக்கா. அப்படியே கேட்ட உடனே எல்லாருக்கும் ஆச்சரியமாக போச்சு. என்னது காக்கா வந்து இப்படிலாம் பாடுதா காக்கா கமலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாயிருச்சு. இப்படியே வந்து ஒரு 1/2 மணி நேரம் பாடியிருப்பாங்க. பார்த்தா எல்லாரும் காக்காவோட பாட்டுக்கு காக்கா கமலாக்காவோட பாட்டுக்கு எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க டான்ஸ்லாம். அப்புறம் புளியண்ணாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ அந்த காக்கா கமலாவுக்குள்ள இவ்வளோ ஒரு திறமை இருக்கா, இத்தனை நாள் தெரியாமல் போச்சு, இந்த பாட்டை இன்னைக்கு தான் கேட்க முடிஞ்சிச்சு, நல்ல வேலை உன்னை போன்னு துரத்தி விடாம நானாவது கேட்டேனே அப்படின்னு சொல்லி உடனே இந்த புளியண்ணா வந்து அப்படியே காக்காவை நல்லா கட்டி பிடிச்சிக்கிடுச்சு. நான் வாழ்த்துக்கள், உன்னோட பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லா பாட்டு போட்டியும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மயிலக்கா வராங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க யார் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வராங்க. நம்ம வந்து காக்கா கமலா வந்து நல்லா பாடினாங்க. நீங்கள் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு அவங்கள வந்து கிண்டல் பண்ணீங்க. ஆனால் வந்து அவங்க அவ்வளோ விடாமுயற்சியோட நம்ம வந்து பாடணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருமே நல்லா பாடுனீங்க, நல்லா ஒரு ஜாலியாக இருந்துச்சு, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் காக்கா கமலா வந்து நல்லா அவங்கள வந்து எல்லாரும் வந்து வேணாம் பாடாதான்னு சொல்கிறப்பையோ அவங்க வந்து பாடினாங்களே, ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்தாங்களே, அவங்க எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை விட்டுட்டு போயிருக்காங்களா. அதனால இன்னைக்கான விருது வந்து யாருக்கு அப்படின்னா காக்கா கமலாவுக்கு தான். என்ன விருது அப்படின்னா பாட்டு ராணி அப்படின்னு சொல்லி விருது. அப்புறம் வந்து நம்ம மயிலக்கா போய் காக்காவோட தலையில் போய் பாட்டு ராணி அப்படின்னு சொல்லி கிரீடத்தை மாட்டி விட்டுருந்துருக்காங்க. கீழே இருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆகா நல்ல தீர்ப்பை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படியே காட்டுக்குள்ளேயே வந்து எல்லாரும் வந்து கிளாப் பண்ணியிருக்காங்க. ஜாலியாக இருந்திருக்காங்க. காடே அமைதியாக இருக்கிறப்ப காட்டில் ஒரு திருவிழா நடக்குது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வந்து இந்த கதையை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு